இன்றைக்கு நல்ல காலம் ஒரு கொலைக்கேஸில் ஜெயிலுக்கு போயிருப்பேன். பட் அமெரிக்கா ஜெயிலுக்கு போகிறது புதுசு இல்லை, எனக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் இருந்து நான். ஆனால் என்ன அங்கே போனால் ஜட்டி போட விட மாட்டான். அந்த ஜட்டி போடாத கொடுமையை ஒரு வருஷம் அனுபவிச்சு நாங்கள். மறுபடியும் ஒரு கொலைக்கேஸில் மாட்டின்னு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஏதோ அந்த காருக்கு சென்சர் கூடிய அடித்த பிரேக்கு தப்பிட்டான். என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். அவர் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு விளங்கும். இதுக்கு யாருமே தடை இல்லை. ஆனால் இது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது தானே, அதை நான் சொல்ல வரோம். சத்தியமாக தெரியாது இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்ட்டு. இது என்ன சொல்கிறது இல்லை, இது ஒரு பொது இடம். அதாவது பொது இடமாண்டு கார்கள் பார்க் பண்ணக்கூடிய இடம் தான் இது. பின்னு கடையெல்லாம் இருக்குது. இரவு டைமில் எவனாச்சும் பின் கேமரா இல்லாமல் ரிப்பேர்ஸ் அடிச்சிருந்தானே நிலைமையாமா. இதை பற்றி கணக்க கதைக்க விரும்பலை. இவங்களை என்ன சொல்லணும்னு தெரியலை. இதை பற்றி எங்களோட முஸ்லீம் நண்பர் ஒரு ஆள் கனடாவில் இருக்கார். அவர்கிட்ட பேரை நான் டேக் பண்ணி விடுறேன். அவர் ஏதாச்சும் டைம் இருந்தால் இதுக்கு ஒரு கருத்து போடுவார். பாய். பட் கணக்காக காய்ச்சினா கதை வேறு மாதிரி போயிடும். என்ன சொல்கிறது, நான் தப்பினா யாரும் தப்பு. ஓகே, பாய்.